அனைவருக்கும் வணக்கம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 90, 91, 92 இந்த 3 கொஸ்டினையும் கம்பைன் பண்ணி ஒரே பேராகிராஃப்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு அந்த பேராகிராஃப் என்னன்னு வாசிச்சிரலாம். விட்டமின் சி இஸ் அன் எசென்ஷியல் இன்கிரீடியன்ட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ். விட்டமின் சி வந்து ஒரு என்ன சொல்ற அடிப்படை தேவை ஹியூமன் பீயிங்க்கு. ஏன் அப்டின்னா, இட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் இன்டர்செல்லுலர் சிமெண்ட் கொலாஜன். அத வந்து சிந்தசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, சேர்க்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சிந்தசிஸோட மீனிங் என்ன அப்டின்னா, சேர்க்கிறது. ஒரு தொகுப்ப சேர்க்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இன்டர்செல்லுலர் சிமெண்ட் கொலாஜன் அப்படிங்கிற அந்த தொகுப்ப சேர்க்கிறது. விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கீப்பிங் வேரியஸ் செல்ஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி டுகெதர். மத்த செல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? பலவிதமான செல்கள் இருக்கு. அத எல்லாத்தையும் உள்ளடக்கிறதுக்கான ஒரு தேவை. அஸ் அன் ஆக்ஸிடென்ட், இட்ஸ் ஆக்ட்ஸ் லைக் எ காப் இன் த பாடி. அஸ் அன் ஆக்ஸிடென்ட், இட்ஸ் ஆக்ட்ஸ் லைக் எ காப் இன் த பாடி. ஆக்ஸிடென்ட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆக்ஸிடென்ட் வந்து பாடிய ஒரு காப் மாரி பாதுகாக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் அது. apprehending the rowdy molecules called free radicals. அதே மாதிரி ரவுடி மாலிகூல்ஸ் அப்படின்னா என்ன சொல்றது, அது ஒரு உள்ள இருக்க ஒரு மாலிகூல்ஸ், தேவையற்ற மாலிகூல்ஸ்னு எடுத்துக்கலாம். அது பேர் என்னன்னா ஃப்ரீ ரேடிகல்ஸ்னு பேர். ஓகேவா? த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி இஸ் ஆம்லா. த அதர் சோர்சஸ் ஆர் லெமன், ஆரஞ்சு, பப்பாயா, பைனாப்பிள், கேபேஜ், காலிஃப்ளவர், கிரீன் பீஸ் அண்ட் டொமேட்டோ. While cooking above 70 degrees Celsius, vitamin C gets destroyed. இப்போ விட்டமின் சியோட அதிக விட்டமின் சி இருக்கிறது ஆம்லா. அதே மாரி நெறைய இருக்கு. லெமன், ஆரஞ்சு, பப்பாயா, பைனாப்பிள், கேபேஜ், காலிஃப்ளவர், கிரீன் பீஸ், டொமேட்டோ எல்லாமே இருக்கு. அதே மாரி அபோவ் 70 டிகிரி செல்சியஸ்ல விட்டமின் என்ன செய்யும்? குக் பண்ணும்போது விட்டமின் சி என்ன ஆயிரும்? டெஸ்ட்ராய்ட் ஆயிரும். அது விட்டமின் சி வந்து தன்மை இழந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள் தான். கேள்விய பார்த்துருவோம். Vitamin C is important for us because it is required for intercellular cement collagen, required for everyday activity, required for digestion, required for metabolism. இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களா? கிடையவே கிடையாது. மேல யூஸ் பண்ணிருக்க ஒரே வேர்டு required for intercellular. இந்த இடத்துல குடுக்குறாங்க. இன்டர்செல்லுலர் சிமெண்ட் கொலாஜன் தான். ஸோ அப்போ ஏ ஆன்சர்னு ஈஸியா குடுத்துடலாம். அடுத்து, வாட் டஸ் த வேர்ட் காப் மீன் இன் த கிவன் கன்டெக்ஸ்ட்? காப்புங்கிறது ஒரு போலீஸ் மாரி. காப் அப்படின்னாலே நமக்கு தெரியும். இந்த வேர்டு வந்து நம்ம வாழ்க்கையில புழக்கத்துல இருக்க வேர்டு தான். இப்ப இருக்க ஜெனரேஷன்ல. காப் அப்படின்னாலே போலீஸ்ன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. வாட் இஸ் ஆம்லா ரிச் இன்? ஆம்லால அதிகமா இருக்கிறது விட்டமின் சி. இங்க குடுத்துருக்காங்க. த ரிசர்ச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி இஸ் ஆம்லா. ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்கானுங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 கேள்வியுமே ரொம்ப ஈஸி. 90 டூ 92. ஓகேவா? ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து அன்சீன் பேசேஜ பார்க்கணும்னே அவசியம் இல்ல. ஈஸியாவே ஆன்சர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த அன்சீன் பேசேஜ்லயே மெட்டீரியல் நான் கீழ குடுக்குறேன். ஏன்னா டஃப்பா கேட்கும்போது நம்ம சிக்கிரக்கூடாது. அதுக்கு தான் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணதே. எப்படி ஒரு பேசேஜ் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். இத கண்டிப்பா படிச்சிருங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கு. பட் ஆனா, கஷ்டமா குடுத்தாலும் நமக்கு என்ன செய்யணும்? ஆன்சர் பண்ண தெரியணும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ 90, 91, 92. ஓகே. சூப்பர். இது எல்லாமே ஈஸி தான். ஈஸியான கொஸ்டினு. ஈஸியா ஆன்ஸரும் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.